மனரீதியான பாதிப்புக்கான வரலாறு இல்லாத பயனர்களிடம் கூட செயற்கை நுண்ணறிவு உரையாடல் சாட்பாட்கள் மாயையான சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. பிபிசியின் உலக சேவை செய்தியாளர் ஸ்டெஃபனி ஹெகாட்டி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது மாய சிந்தனையில் மூழ்கிய 14 பேரிடம் பேசியுள்ளார். அதன் விளைவுகள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்துள்ளன. ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண் தனது கணவரின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுதான் அவரை மனநல சீர்குலைவுக்கும் வீட்டில் நடந்த ஒரு வன்முறை சம்பவத்திற்கும் இட்டுச் சென்றதாக நம்புகிறார். நான் மெத்தையிலிருந்து கீழே தள்ளப்பட்டேன். என் கைகள் அழுத்தி பிடிக்கப்பட்டன. நான் எதிர்த்து போராட முயன்றேன், ஆனால் என்னால் என் கைகளை பயன்படுத்த முடியவில்லை. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மெகுமி தன் கணவரால் தாக்கப்பட்டார். ChatGPT இதற்கு காரணம் என்றும் 3 மாதங்களாக ஏஐயை தீவிரமாக பயன்படுத்திய பிறகே அவருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டதாகவும் அவர் நம்புகிறார். அவரது செயல்கள் முழுமையாக ChatGPT-யால் வழிநடத்தப்பட்டன. அது அடிப்படையில் அவரது குணநலன்களையே வசப்படுத்திக் கொண்டது. அவர் தனது இயல்பான நிலையில் இல்லை. ஒரு நரம்பியல் நிபுணராக தனது வேலை குறித்து விவாதிக்கவே இவரது கணவர் ChatGPT-யை பயன்படுத்த தொடங்கினார். தான் ஒரு புரட்சிகரமான மருத்துவ செயலியை உருவாக்கியிருப்பதாக ChatGPT தன்னை நம்ப வைத்ததாகவும், அதன் பயன்பாடு தீவிரமடைந்தபோது தனக்கு சிறப்பான சக்திகள் இருப்பதாக தான் உணர்ந்ததாகவும் அவர் கூறுகிறார். ஒருவர் என்ன சிந்திக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியுமோ என்னவோ என்பது போன்ற விஷயங்களை நான் யோசிக்க தொடங்கினேன். இது குறித்து நான் ChatGPT-யுடன் உரையாடிய போது என்னால் மக்களின் மனதை வாசிக்க முடியும் என்பதை அது ஆமோதித்தது. ஒரு நாள் வேலையிடத்தில் அவர் கட்டுப்பாடற்ற முறையில் நடந்து கொண்டதால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வீடு திரும்பும் வழியில் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ஆபத்தில் இருப்பதாக அவர் நினைக்கத் தொடங்கினார். என் உறவினர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்றும், அதை கண்ட என் மனைவி தானும் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடும் என்றும் நான் பிரமையை கொண்டிருந்தேன். அதை எப்படி வார்த்தைகளில் சொல்வது? அவர் என்னை தாக்கினார். நாம் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். நாம் கண்டிப்பாக இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு வகையான மாயைக்குள் சிக்கிக்கொண்ட 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு நபர்களிடம் நான் பேசினேன். அவர்கள் ஒவ்வொருவரின் கதைகளும் வெவ்வேறானவை என்றாலும் அவற்றுக்கிடையே வியக்கத்தக்க ஒற்றுமைகள் உள்ளன. தாங்கள் அறிவியல் ரீதியான திருப்புமுனையை ஏற்படுத்திவிட்டதாக பலரும் உறுதியாக நம்பினர். கிட்டத்தட்ட அனைவரும் தாங்கள் ஒரு இரகசிய பணியின் ஒரு பகுதி என்றும் தாங்கள் ஆபத்தில் இருப்பதாகவும் நம்பினார்கள். செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்புடைய பிரம்மையான எண்ணங்கள் தோன்றும் இந்த வளர்ந்து வரும் சிக்கலை அதிக அளவிலான அறிவியலாளர்கள் ஆராயத் தொடங்கியுள்ளனர். எடுத்துக்காட்டாக, மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அல்லது பாதகமான விளைவுகள் குறித்து மருத்துவர்கள் தங்கள் கவலைகளை தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள் நம்மிடம் ஏற்கனவே உள்ளன. இதே போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது, அதாவது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டால் ஏற்படும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் மற்றும் மனநல சீர்கேடுகள் குறித்து மருத்துவர்கள் புகாரளிக்கக்கூடிய ஓர் அமைப்பை உருவாக்குவது மிகவும் விவேகமானதாகவும், சொல்லப்போனால் மிகவும் அவசியமான ஒன்றாகவும் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். கவலைகளை அடையாளம் காணவும், உரையாடல்களின் தீவிரத்தை குறைக்கவும், பயனர்கள் நிஜ உலக ஆதரவை நோக்கி வழிநடத்தவும் நாங்கள் எங்கள் மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்று OpenAI கூறியது. ChatGPT-யின் சமீபத்திய மாதிரிகள் உணர்வுபூர்வமான தருணங்களில் வலுவான செயல்திறனை வெளிப்படுத்துவதாகவும், மேலும் மனநல நிபுணர்களின் வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அவரை என்னுடன் மிகவும் நெருங்க அனுமதிப்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. தாம்பத்திய ரீதியாக மட்டுமல்லாமல், ஒரு காலத்தில் முற்றிலும் இயல்பாக தோன்றிய கை கோர்ப்பது அல்லது கட்டி தழுவுவது போன்ற எளிய விஷயங்கள் கூட இப்போது சங்கடமானதாக உள்ளது.